அடிக்க சொன்னா அடிச்சவனை பிடிச்சி உள்ள போட்டா அடிச்ச நாய்களாவது கொஞ்சம் யோசிக்கணும். இதை ஏன் அரசு கண்டிக்க மாட்டேங்குது எனக்கு புரியல. அஜித்குமார் என்ன தப்பு பண்ணா? அவர் திருட்டு பட்டம் எப்படி கட்டலாம்? இந்த பொம்பளையே திருடுன்னு சொல்லி நிறைய தளத்துல வருது, சீட்டிங் போடுறாங்க. அந்த அதிகாரி யாரு? ஏன் திமுக அரசு மறைக்குது? ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாரு? தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எப்படி சார் பாத்திருப்பீங்களா? அஜித்குமார் அதான் கேட்கணும், அது நீங்க சொல்றது. அஜித்குமார் பாத்திருப்பீங்கல்ல? இதான் நிலை. இதுக்கு மேல அப்படி சொல்லணும்னு தெரியல. காவல்துறையை கையை அவுத்து விட்டார்கள். நிறைய பொய் வழக்குகள் போடுறாங்க, நிறைய கிராமங்கள்ல பொய் வழக்குகள். கொடியை பிடிச்சிட்டு ஆம்பளை பொய்களை போடுறான், கொடியேற்றா பொய் வழக்கு போடுறான். இதுல பொய் வழக்கு இல்லையா? இதை ஏன் அரசு கண்டிக்க மாட்டேங்குது எனக்கு புரியல. அஜித்குமார் என்ன தப்பு பண்ணா? வண்டி அந்த பொம்பளைக்கு தள்ளலங்கிறதுனால அவங்களை 500 ரூபாய் கொடுத்து மாற்றணுங்கிறதுனால ஒரு வெஞ்சன்ஸ்ல பொய் வழக்கு போடுறீங்கள. அவர் திருட்டு பட்டம் எப்படி கட்டலாம்? இந்த பொம்பளையே திருடுன்னு சொல்லி நிறைய தளத்துல வருது, சீட்டிங் போடுறாங்க. மாறன் வந்து கல்யாணம் பண்ண விட்டுட்டு ஓடி போயிட்டு அவருக்கு 2 பொண்டாட்டி 3 புருஷன் 4 புருஷன் அவன் சொல்றான். அவளை ஏன் கைது பண்ணல? இது கேள்வி. அவளை கைது பண்ணா அவன் யார்கிட்ட பேசுனா அவளையும் கைது பண்ணணும். அவன் யார்கிட்ட போன் பண்ணி சொன்னா அந்த அதிகாரியை கைது பண்ணும். இது சேனல் மாதிரி 4-5 பேர் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு பாவம் ஏவுகணை அடிக்க சொன்னா அடிச்சவனை பிடிச்சி உள்ள போட்டா அடிச்ச நாய்களாவது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த அதிகாரி சொல்லானு இவனை போட்டு அடிக்கலாமான்னு யோசிக்கணும். அவனும் அப்பம் கூட பிறந்தாலும் அப்போ அம்மா பொண்டாட்டி பிள்ளை கூட இருந்தாலும் இல்ல நாய் அந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தி கொண்டிருக்காங்க 5 பேரு. அப்ப அந்த லெவல்ல அவனை கொடூரமா கொல்லணும்னா ஏதோ அதிகாரி சொல்ல செய்யலாம். அந்த அதிகாரி யார்? ஏன் அரசுக்கு தெரியாதா? ஏன் அவனை கைது பண்ண ஒப்பான சிபிஐ கொடுத்தா சரியாயிருமா? சிபிஐ தான் ஒன்னும் செய்யாது, எல்லாருக்கும் தெரியுமே. எத்தனை வழக்கு சும்மா கிடக்கு. அப்போ நீ அவனை ஏன் கைது பண்ணல? அந்த அதிகாரி யாரு? ஏன் திமுக அரசு மறைக்குது? ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாரு? வருத்தம் தெரிவிச்ச முதலமைச்சர் அந்த அதிகாரிகளை நடவடிக்கை அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டோம்னா இன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியா பரவாயில்ல, கரெக்டா சட்டப்பறம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே அதிகாரிகள் ஏன் அவங்க எல்லாம் காப்பாத்துறாங்க? பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே? இவங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்ப பதிக்கிறாரு ஏவலை ஒன்ன விட்டு ஏவல்கள் போய் அடிச்சு ஒண்ணு போற உள்ள வராங்க. கொலை கேஸ்ல வெளியே வர மாட்டாங்க, கோர்ட்டு விடாது. கோர்ட்டு எப்படி சாத்தாங்குளம் கேஸ்ல விடாம வச்சிருக்காங்களோ இவரை அப்படியே வச்சு தண்டனை கொடுத்துருவாங்க. அவ்வளோ